தாவேக்கா இன்றைக்கி தனித்து விடப்பட்டிருக்கிறது. தாவேக்காவோட யாரும் கூட்டணி வரல, 4-5 கட்சி பேசப்பட்டது. உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் வந்து அதிமுக தாவேக்கா கூட்டணி கூட வருன்ற மாதிரி பேசப்பட்டதுங்க. ஆனால் விஜய் அவர்கள் முதல்வராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை போய் நீங்கள் தூக்கத்தில் கனவுல இருக்கும்போது எழுப்பக்கூடாது இல்லையா? அதான் சரிங்க நீங்கள் தொடர்ந்து தூங்குங்க கனவுலன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியெல்லாம் எல்லாரும் விட்டுட்டா மாதிரி தான் இது. அவரும் அதற்கு முயற்சி பண்ணல. இப்போது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பஞ்சாயத்துக்கு அப்புறம் இவங்களும் அதெல்லாம் முயற்சி பண்ண முடியும். ஏன்னா விஜயோட அந்த பர்செப்ஷன் என்பது டிப் ஆகுதுன்றது நம்மளை விட, அதிகாரிகளை விட, பொதுமக்களை விட அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும். அதே அவங்க தொழில் அது. இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா எந்த விலையில் தக்காளி வாங்கினா எந்த விலையில் போய் விற்க முடியும், எந்த விலையில் வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் கையகப்படுத்துகிறோம், அது எந்த அளவில் விற்க முடியும் ஒரு வியாபாரத்தில் தான் தெரியும். இன்றைக்கி தேதியில் அரசியல் வியாபாரம் தாங்க. ஸோ அரசியல்வாதிகளுக்கு தெரியும் இந்த வியாபாரம் படியுமா படியாதா, இது வருமா வராதா. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பழைய ஹைப் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கி தேதியில் இல்லை. இதுதான் நிதர்சனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சுருக்கமாக சொன்னால் லைவ் போடுறதே இனிமேல் குறைச்சிருவாங்க பாருங்க. தேர்தல் நேரம் வர வர லைவ் போடுறதே கம்மியாகும். ஏன்னா எல்லா தலைவரும் எல்லா இடத்துலையும் போகும்போது அப்போது தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு இந்த ஃபுல் டே லைவ் போடுறது, உங்கள் விஜய்ன்னு காலிலேருந்து பாட்டை போடுறது, மூடிகிற கதவியை அரை மணி நேரம் காட்டுறது, சீரிப்பா இந்த காரு அப்படின்னு அதை 10 நிமிஷம் காட்டுறது, பேசின பஞ்சனை இல்லைங்க மறுக்கா பேச வைக்கிறது, அதெல்லாம் பண்ண முடியாது, சாத்தியம் இல்லை.